Good morning to you all. I welcome you all for today's online class. Today I am going to start unit 13, that is organic nitrogen compounds. So first one is introduction. So the pyridoxine is an important compound of vitamin B6. So it contains the organic nitrogen compound which is needed to maintain the health of nerves, skins and red blood cells. So next one is diazonium salts. So it is used in important application in the synthetic organic chemistry. So most of the organic compounds are used in important constituents of explosives, drugs, dyes, fuels, polymers, and synthetic rubbers. So this one is the structure of the vitamin B6. So this one is the pyridoxine. So nitrogen is present in that compound. So this is the structure of the dopamine. So dopamine is a hormone. So it plays an important role in the brain. So this one is the structure of the histidine. So it dilates the blood vessels at a lowest the blood pressure. So in this unit, we are going to learn about the preparation property and uses of nitro compounds and the amines. ஸோ நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்னா வந்து என்னன்னா ஒரு ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம NO2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல NO2 குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு அதை நம்ம என்ன சொல்றோம் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். ஸோ அகைன் இட் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ், அலிஃபேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட் அண்ட் அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். ஸோ அலிஃபேட்டிக் அகைன் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ், நைட்ரோ அல்கேன்ஸ் அண்ட் அலைல் நைட்ரைட்ஸ். ஸோ நைட்ரோ அல்கேன்ஸ்னா வந்து என்ன அர்த்தம்னா ஒரு அல்கேன் குரூப் இருக்குது. ஸோ அல்கேன் குரூப் கூட ஒரு நைட்ரோ குரூப் ப்ரெசென்ட் ஆகிட்டு அதை என்ன சொல்றோம் நைட்ரோ அல்கேன்ஸ். ஸோ அல்கைல் நைட்ரைட்ஸ் அப்படின்னா ஒரு அல்கைல் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா NO2 குரூப். ஸோ NO2 குரூப்ல எய்தர் நைட்ரஜன் வேணாலும் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும், இல்லைன்னா ஆக்சிஜன் வேணாலும் பாண்டிங்ல போய் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா NO2 நைட்ரஜன் வந்து பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்து பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிஜன் வந்து ஒரு கார்பன் கூட பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருந்தா ஸோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா நைட்ரைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். So aromatic nitro compounds, first example is nitroarenes. So nitroarenes na வந்து என்ன அர்த்தம்னா அரீன் குரூப்னா பென்சீன் ரிங். So பென்சீன் ரிங் கூட நைட்ரோ குரூப் பிரசன்ட் ஆயிருந்தா அது என்ன சொல்றோம் nitroarenes. So next one is aryl nitroalkanes. So that means ஒரு அல்கேன் குரூப் இருக்குது. ஸோ அந்த அல்கேன் குரூப் கூட ஒரு ஃபினைல் குரூப்பும் இன்னொரு சைடு வந்து நைட்ரோ குரூப்பும் பிரசன்ட் ஆயிருந்தா அதை நம்ம எப்படி சொல்றோம்னா அரைல் நைட்ரோ அல்கேன்ஸ். So again that nitroalkanes are divided into three types, primary nitroalkane, secondary and then tertiary. So primary na நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு CH2 group. CH2 group கூட NO2 group present ஆயிருந்தா அது வந்து primary nitroalkane. So secondary na CH group. So இந்த CH group கூட NO2 group present ஆயிருந்தா அது வந்து secondary நைட்ரோ அல்கேன். ஸோ டெர்ஷரினா ஒரு கார்பன். ஸோ ஜென்ரலா ஒரு கார்பனோட NO2 வந்து பிரசன்ட் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா அது என்ன சொல்றோம் ஸோ டெர்ஷரி நைட்ரோ அல்கேன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் டெர்ஷரி இஸ் 2-methyl 2-nitropropane. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நாமென்க்ளேச்சர் ஆஃப் நைட்ரோ அல்கேன்ஸ். ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து எப்படி நேம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் எந்த இடத்துல இருக்கோ அந்த கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரிங் வந்து அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த கார்பனுக்கு 1, ஸோ நெக்ஸ்ட் கார்பன் 2, ஸோ லாஸ்டா இருக்க கார்பனுக்கு 3. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் சப்ஸ்டிடியூவன்ட் எந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ சப்ஸ்டிடியூவன்ட் செகண்ட்ல ஒரு மெத்தில் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் இந்த ஒரு மெத்தில் குரூப் செகண்ட்ல மெத்தில் இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நைட்ரோ குரூப் இருக்குது. ஸோ அப்ப சப்ஸ்டிடியூவன்ட்ஸ்ல வந்து என்னென்ன இருக்குது 2-methyl 1-nitro குரூப். ஸோ 3 கார்பன் இருக்கறனால ப்ரோபேன் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கிறதுனால நம்ம எப்படி முடிக்கணும் ANE. ஸோ அப்ப அந்த காம்பவுண்டோட நேம் வந்து 2-methyl 1-nitropropane. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் காம்பவுண்ட். ஸோ அப்ப இந்த கார்பன் நம்பர் பண்ணா 1, ஸோ இந்த கார்பன் நம்பரிங் பண்ணா 2, ஸோ இந்த கார்பன் வந்து நம்பரிங் பண்ணா அது வந்து 3. ஸோ இதோட நெக்ஸ்ட் என்னென்ன சப்ஸ்டிடியூவன்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ செகண்ட் பொசிஷன்ல 2 மெத்தில் குரூப் வந்து இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து ஒரு நைட்ரோ குரூப் வந்து இருக்குது. ஸோ அதை எப்படி நேம் பண்ணணும் நம்ம 2 டைமெத்தில் 1 நைட்ரோ. ஸோ 3 கார்பன் டோட்டலா இருக்கிறதுனால ப்ரோபேன். ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கிறதுனால ANE கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து 2 டைமெத்தில் 1 நைட்ரோ ப்ரோபேன்.
So next this compound ஒரு பென்சீன் ring கூட NO2 present ஆயிருக்கறனால இத நம்ம எப்படி சொல்லுவோம் substituent வந்து இங்க NO2. So அப்ப compound name வந்து nitrobenzene. So next இந்த compound so இதுக்கு வந்து நம்பரிங் கொடுக்கும்போது இப்படி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். So இது வந்து 1 இது வந்து 2. So அப்ப எந்த பொசிஷன்ல 2 நைட்ரோ 1 மெத்தில் so பென்சீன்ல பிரசன்ட் ஆயிருக்கனால 2 நைட்ரோ 1 மெத்தில் பென்சீன். So next வந்து இந்த காம்பவுண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது வந்து செகண்ட் பொசிஷன் this one is third this carbon is 4 this carbon is 5 and then last carbon is 6. So அப்ப எந்தெந்த பொசிஷன்ல வந்து சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்குது 1 3 5. So அப்ப அந்த காம்பவுண்டோட நேம் வந்து 135 மூணு நைட்ரோ இருக்கறனால ட்ரை நைட்ரோ so பென்சீன் ரிங்ல பிரசன்ட் ஆயிருக்கனால பென்சீன். So the compound name is 135 trinitro-benzene. So next வந்து இந்த காம்பவுண்ட் so functional group வந்து present ஆயிருக்க கார்பனுக்கு வந்து நம்பரிங் கொடுக்கிறோம். இது வந்து 1 இது வந்து 2. so வேற என்னென்ன சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் பொசிஷன்ல ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து நைட்ரோ குரூப் இருக்குது. so அப்ப 2 ஃபினைல் 1 நைட்ரோ 2 கார்பன் இருக்கறனால எத்தனை முடிப்போம். so எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கறனால ANE. so அப்ப அந்த காம்பவுண்ட் நேம் வந்து 2 ஃபினைல் 1 நைட்ரோ ஈத்தேன். So next வந்து ஐசோமெரிசம். So ஐசோமெரிசம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு சேம் மாலிகுலர் ஒரு காம்பவுண்டுக்கு மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமா இருக்கும் பட் இட் ஹேவிங் தி டிஃபரண்ட் ஃபங்க்ஷன் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் different structures. So that only we call it as the isomerism. So nitro group வந்து nitro compound வந்து பாக்கும்போது அதுக்கு general formula வந்து C4H9NO2. so அப்ப இந்த காம்பவுண்டுக்கு வந்து molecular formula வந்து சேமா இருக்கும் ஆனா இதோட structures வந்து different இருக்கும். so isomerism is again divided into the three types. so chain isomerism, positional isomerism, so and the functional isomerism. so chain isomerismனா வந்து என்னன்னா so அந்த கார்பன் செயின் இருக்குது இல்லையா அதோட லென்த் வந்து டிஃபர் ஆகும். so அதுதான் வந்து chain isomerism. so the first example is 1 nitrobutane. so இதோட நைட்ரோ குரூப்போட பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குது. so அதே இந்த காம்பவுண்ட் வந்து பாக்கும்போது so அதோட கார்பன் இங்க வந்து பார்த்தோம்னா கார்பனோட லென்த் 4. so ஆனா இங்க கார்பன் லென்த் பார்த்தோம்னா 3 தான் இருக்குது. இன்னொரு மெத்தில் குரூப் வந்து அதோட சப்ஸ்டிட்யூயன்ட்டா பிரசன்ட் ஆயிருக்கு. so அப்ப இதோட கார்பன் லென்த் வந்து இங்க வந்து டிஃபரா இருக்குது. So this one is an example for the chain isomerism. So next one is positional isomerism. So positional isomerismனா இந்த functional group இருக்கு இல்லையா NO2 அது present ஆயிருக்க position வந்து different ஆ இருக்கும். so இந்த first compoundல வந்து பார்த்தோம்னா NO2 வந்து first positionல present ஆயிருக்கு. so இந்த second compoundல வந்து பார்த்தா NO2 group வந்து second positionல இருக்குது. so and then third compoundல வந்து பார்த்தா ஒரு tertiary butyl கூட attach ஆயிருக்கு. so first compound name எப்படி பண்ணலாம் இந்த NO2 வந்து first கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. so 4 கார்பன் இருக்கறனால பியூட்டேன். so the compound name is 1 nitrobutane. so next வந்து இந்த கார்பனுக்கு வந்து நம்பரிங் பண்றோம். so இது வந்து first கார்பன் எடுத்துக்கிறோம். இது வந்து செகண்ட் இது வந்து தேர்ட் இது வந்து ஃபோர்த். அப்போ இந்த காம்பவுண்ட்ல வந்து so நைட்ரோ குரூப் எந்த பொசிஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கு செகண்ட் பொசிஷன்ல. so அப்ப அந்த காம்பவுண்ட் நேம் வந்து 2 நைட்ரோ. so 4 கார்பன் இருக்கறனால பியூட்டேன். so and then this one so இதுல வந்து பார்த்தோம்னா இந்த கார்பன் வந்து so இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் this one is the second. so 3 கார்பன் இருக்கு டோட்டலா. so this one is 1 so this one is 2 this one is 3. so இப்ப இந்த செகண்ட் பொசிஷன்ல என்னென்ன குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு ஒரு மெத்தில் குரூப் இருக்கு ஒரு NO2 இருக்குது. so அப்ப இதோட நேம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் 2 மெத்தில் 2 நைட்ரோ 3 கார்பன் இருக்கனால ப்ரோபேன். so next one is positional isomerism. so nitro alkanes exhibit functional isomerism with alkyl nitrates. so நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் NO2 குரூப் வந்து எய்தர் நைட்ரஜன் வந்து கார்பனோட பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும் இல்லனா ஆக்சிஜன் வந்து so ஆக்சிஜன் வழியா கூட கார்பன் கூட பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆகும். so இந்த குரூப்ல வந்து பார்த்தோம்னா 1 நைட்ரோபியூட்டேன்ல வந்து நைட்ரஜன் NO2ல இருக்கிற நைட்ரஜன் வந்து கார்பன் கூட பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. பட் இந்த பியூட்டல் நைட்ரைட்ல வந்து பார்க்கும்போது so ஆக்சிஜன் வந்து கார்பனோட பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. so ஃபங்க்ஷனல் குரூப் வந்து டிஃபர் அதாவது ஆக்சிஜன் நைட்ரஜன் அந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல வந்து டிஃபர் ஆகுது இல்லையா so அதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். so next one is டாட்டாமெரிசம்.
ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கைல்ல ஆல்பா ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருந்தா அந்த காம்பவுண்ட் மட்டும்தான் டாட்டாமெரிசம்க்கு இன்வால்வ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நைட்ரோ மீத்தேன் நைட்ரோ ஃபார்ம்ல இருக்குது. ஸோ நைட்ரோ ஃபார்ம்ல NO2 ஃபார்ம்ல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன டாட்டாமெரிசஸ் நடக்கும்போது இங்க இருக்கிற இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்க பாண்டிங்க இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருது. ஸோ அண்ட் தென் இங்க இருக்கிற டபுள் பாண்ட் வந்து இந்த இடத்துக்கு போயிடுது. சோ அப்ப இங்க O மைனஸ் ஆகுமா? இங்க இருந்து வெளில வர ஹைட்ரஜன் வந்து இந்த ஆக்ஸிஜன் கூட ஜாயின் ஆயிடுது. சோ அதுதான் இந்த காம்பவுண்ட். இங்க இருந்து ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் வெளில போயிடுச்சுன்னா இந்த இந்த இடம் எப்படி மாறும்? CH2 மாறுது. சோ அப்ப இந்த இடம் இன்னொரு பாண்ட் வரதுனால இங்க C டபுள் பாண்ட் வித் N மாறுது. சோ அண்ட் தென் இங்க O மைனஸா மாறுது. இந்த ஹைட்ரஜன் இதோட அட்டாச் ஆயிடுது. சோ அப்ப OH மாறுது. சோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்றோம்னா அசிஃபார்ம்னு சொல்றோம். சோ இது வந்து நைட்ரோஃபார்ம், இது வந்து அசிஃபார்ம். ஸோ டெர்ஷரி நைட்ரோ ஆல்கேன் வந்து டாட்டாமெரிசம் இன்வால்வ் ஆகாது. ஸோ டாட்டாமெரிசம்க்கு என்ன கண்டிஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, அந்த காம்பவுண்ட்ல வந்து ஆல்பா ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்பா ஹைட்ரஜன்னா வந்து என்ன அர்த்தம்? இப்ப ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ அது பக்கத்துல இருக்க கார்பன்ல ஹைட்ரஜன் வந்து பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஹைட்ரஜன் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ அப்ப டெர்ஷரியில அந்த மாதிரி இருக்காது. ஸோ இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கும். சோ இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கும். சோ இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கும். இங்க வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த கார்பன் கூட சோ அந்த ஆல்பா ஹைட்ரஜன் வந்து பிரசன்ட் ஆயிருக்காது. சோ நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த நைட்ரோஃபார்ம் அண்ட் தி அசிஃபார்ம். சோ நைட்ரோஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்? அசிடிக் வந்து கம்மியா இருக்குது. அசிஃபார்ம் வந்து அசிடிக் நேச்சர் வந்து அதிகமா இருக்கும். சோ அசிடிக் நேச்சர் ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க அசிஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சோ ஹைட்ரஜன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். பட் நைட்ரோஃபார்ம்ல வந்து பார்த்தோம்னா, அந்த மாரி ஹைட்ரஜன் வந்து இங்க வந்து இல்ல. சோ அதுதான் அதோட டிஃபரன்ஸ். சோ நெக்ஸ்ட் வந்து நைட்ரோஃபார்ம் இட் டிசால்வ்ஸ் இன் த NaOH ஸ்லோலி. பட் அசிஃபார்ம் வந்து என்ன பண்ணும்? NaOH கூட உடனே இன்ஸ்டன்ட்டா வந்து டிசால்வ் ஆயிடுது. சோ அண்ட் தென் நைட்ரோஃபார்ம் வந்து டீகலரைசஸ் FeCl3 சொல்யூஷன். சோ இது வந்து அசிஃபார்ம் வந்து FeCl3 கூட ரியாக்ட் பண்ணி ஒரு ரெட்டிஷ் பிரவுன் கலர் வந்து குடுக்குது. சோ அண்ட் தென் நைட்ரோஃபார்ம் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து கம்மியா இருக்கும். அசிஃபார்ம்ல எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து அசிடிக் நேச்சர் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன். சோ பிரைமரி அண்ட் செகண்டரி நைட்ரோ ஆல்கேன்ல ஆல்பா ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருச்சுன்னா சோ அது வந்து அசிடிக் கேரக்டர்ல இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட் ஆஃப் தி NO2 குரூப். சோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? திஸ் காம்பவுண்ட் இஸ் மோர் அசிடிக். நைட்ரோ ஆல்கேன் வந்து மோர் அசிடிக்கா இருக்கு. ஒரு ஆல்டிஹைடு கீட்டோன் எஸ்டர் சைனைடை விட சோ நைட்ரோ ஆல்கேன் வந்து அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இந்த அசி நைட்ரோ டெரிவேட்டிவ் வந்து மோர் அசிடிக்கா இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, when the நம் இது வந்து மோர் அசிடிக் than the nitro group ன்னு சொல்றாங்க due to the presence of that hydrogen in that compound. So when that ஆல்கைல் குரூப் வந்து இந்த காம்பவுண்ட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சோ இதோட அசிடிக் நேச்சர் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க டியூ டு த பிளஸ் ஐ எஃபெக்ட். சோ பிளஸ் ஐ எஃபெக்ட் ஆஃப் த ஆல்கைல் குரூப். சோ இந்த காம்பவுண்ட் வந்து அசிடிக் வந்து அதிகமா இருக்கும். சோ இதுல வந்து இன்னொரு மெத்தில் குரூப் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது இதோட அசிடிட்டி வந்து கம்மியாகுது. சோ இந்த காம்பவுண்ட்ல வந்து பார்த்தோம்னா மெத்தில் குரூப் இதை விடவே இன்னொன்னு வந்து இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப இதோட அசிடிட்டி இன்னும் கம்மியாகுது. சோ நம்ம அல்கைல் குரூப் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கும்போது அதோட அசிடிட்டி வந்து கம்மியாகுது. இட் பிகம்ஸ் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன ரீசன்னா இப்போ இந்த மெத்தில் குரூப் வந்து என்ன பண்ணும்? மெத்தில் குரூப் இஸ் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். சோ அப்ப வந்து இதோட எலக்ட்ரான்ஸ் இப்ப NO2 கிட்டே கொடுக்கும். சோ அப்ப இப்ப நைட்ரஜன்ல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாயிடும். சோ இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும்போது இதோட ஹைட்ரஜன் வந்து ஈஸியா வந்து வெளில லிபரேட் பண்ணாது. சோ லிபரேட் பண்ணலன்னா சோ நம்ம ஒரு காம்பவுண்ட் வந்து ஈஸியா வந்து ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணாதான் நம்ம என்ன சொல்றோம்? அசிடிட்டி அங்க வந்து அதுக்கு ஆசிட் நேச்சர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். பட் ஹியர் என்ன பண்ணுது? இதோட டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும்போது ஹைட்ரஜனை அந்த அளவுக்கு ஈஸியா ரிலீஸ் பண்ணல. சோ த அசிடிட்டி பிகம்ஸ் டிக்ரீசஸ். So next one is evaluate yourself. So first question, write all the possible isomers for the following compounds. So C2H5NO2. So இதுக்கு என்னென்ன பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்றோம்? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நைட்ரோ குரூப் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? NO2ல இருக்க நைட்ரஜன் கூட பாண்டிங்ல இன்வால்வ் ஆற மாதிரி காமிக்கிறோம். சோ இதே செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்றோம்? இந்த ஆக்ஸிஜனோட பாண்டிங்ல இன்வால்வ் பண்ணிருக்க மாதிரி போடுறோம். சோ தேர்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்து என்ன பண்ணிருக்கோம்? இங்க இருக்கிற அசி ஃபார்ம்ல எழுதுறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரோ ஃபார்ம்ல எழுதிருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து அசி ஃபார்ம்ல எழுதுறோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்?
இந்த இந்த இங்க இருக்கிற OH Cல இருக்கிற ஒரு OH நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்றோம், இங்க இருக்கிற கார்பன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை சோ இந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர் போடுறோம். சோ இந்த காம்பவுண்ட் நைட்ரோ ஈத்தேன், இது வந்து எத்தில் நைட்ரைட், இது அசி ஃபார்ம்ல இது இருக்கும். இத வந்து இங்க இருக்கிற கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனை இங்க ஸ்ட்ரக்சர் போட்டு இங்க ஒரு இந்த ஹைட்ரஜனை வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு சோ இந்த ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். அதோட நேம் வந்து அசிட்டோ ஹைட்ராக்சமிக் ஆசிட். சோ நெக்ஸ்ட் வந்து கிளைசின். சோ கிளைசின் வந்து எப்படி இருக்கும்னா CH2 இருக்கும், இந்த சைடு NH2 குரூப் இருக்கும், இந்த சைடு COOH குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து மெத்தில் கார்பமேட். சோ மெத்தில் கார்பமேட்ல என்ன பண்றோம், C டபுள் பாண்ட் O கூட இந்த 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 NH2 ஒரு சைடு போடுறோம், இன்னொன்னு வந்து OH வந்து போடுறோம். சோ இங்க COOHங்கிற ஒரு ஆசிட் குரூப் இருக்கறனால இந்த காம்பவுண்டோட நேம் வந்து மெத்தில் கார்பமிக் ஆசிட். So next வந்து possible isomer for the C3H7NO2. So first வந்து என்ன பண்றோம், NO2 குரூப்ப ப்ரோபேன்ங்கிறதுனால 3 கார்பன் போட்டுக்கிறோம். அதோட அதோட NO2 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போடுறதுனால இந்த காம்பவுண்ட் நேம் வந்து N-நைட்ரோப்ரோபேன். ஸோ நெக்ஸ்ட் NO2ல இருக்கிற ஆக்ஸிஜன் கூட பாண்ட் ஆகுற மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர் போடுறோம். ஸோ அந்த காம்பவுண்ட் பேர் வந்து ப்ரோபேன் 1 நைட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அசிஃபார்ம் வந்து போடுறோம். ஸோ திஸ் ஒன் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் அசிஃபார்ம். So next one is இதோட நைட்ரோ குரூப்ப இதோட செகண்ட் பொசிஷன்ல மாத்துறோம். சோ அப்ப அந்த காம்பவுண்ட் நேம் வந்து 2 நைட்ரோப்ரோபேன். சோ அப்ப இந்த இந்த செகண்ட் பொசிஷன்ல N கூட இருக்கிறது அசிஃபார்ம் மாதிரி போடுறோம். சோ அப்ப அந்த காம்பவுண்டோட நேம் வந்து ப்ரோபேன் 2 நைட்ரைட். சோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இஸ் அலானின். சோ இங்க அங்க வந்து பார்த்தோம் ஒரு CH2 இருக்கும், இங்க ரெண்டு CH2 ஓட ஒரு சைடு NH2 இன்னொரு சைடு வந்து COOH பிரசன்ட் ஆயிருந்தா அந்த காம்பவுண்ட் நேம் வந்து அலானின். சோ அப்ப இந்த மாலிகுலர் ஃபார்முலா C3H7NO2 இருந்துச்சுன்னா சோ அதுக்கு பாசிபிள் ஐசோமர்ஸ் வந்து டோட்டலி 6 ஐசோமர்ஸ். Next topic is preparation of nitroalkanes. So first method from alkyl halide. So this one is the laboratory method. So இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு alkyl halide வந்து எடுத்துக்கிறோம். So அந்த alkyl halide potassium nitrate கூட ட்ரீட் பண்றோம் in the presence of the ethanol. So heat பண்ணும்போது it follows the SN2 mechanism. So அப்போ வந்து என்ன நடக்குதோ, இந்த இங்க இருக்கிற BRO இங்க இருக்கிற பொட்டாசியமும் சேர்ந்து பொட்டாசியம் புரோமைடா வெளில போயிடுது. So the NO2 is attached with the CH2 group. So we are getting the nitroethane. So either நம்ம alkyl bromide இல்லனா alkyl iodide போடும்போது so we are getting the product like that. So and then ஒரு nitrobenzene. So nitrobenzene னா so இந்த மாதிரி ஒரு அரைல் குரூப் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு அரைல் குரூப் நைட்ரோ இந்த மாதிரி பென்சின் குரூப்போட ப்ரெசென்ட் ஆயிருக்கும் போது ஸோ நம்ம இந்த பொட்டாசியம் நைட்ரேட் எத்தனால் கூட ஹீட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாது. பிகாஸ் ஸோ இந்த கார்பன் புரோமின் பாண்ட் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து கிளீவ் ஆகாது. பிகாஸ் திஸ் ஒன் இஸ் சோ ஸ்ட்ராங். So next method is vapor phase nitration of the alkene. So this one is industrial method. So gaseous mixture of the methane and the nitric acid. So இது ரெண்டையும் gaseous formல வந்து எடுத்துக்கிறோம். So we are passing this one in the red hot metal tube. So நம்ம வந்து pass பண்ணும்போது we are getting the nitromethane. ஸோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க வந்து NO2 குரூப் போய் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ அண்ட் தென் வாட்டர் இஸ் எலிமினேட்டட் அஸ் த பை ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மீத்தேன் தவிர வேற ஏதாவது அல்கேன் நம்ம வந்து எடுத்துக்கும் போது இங்க மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நைட்ரோ அல்கேன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா ஈத்தேன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஈத்தேன் we are reacting with the nitric acid and then we are heating at 675 Kelvin means so we are getting the nitroethane and the nitromethane. ஸோ இந்த CC bond வந்து cleave ஆகி ஸோ நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட்னா ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ல பக்கத்துல இருக்கிற ஸோ இந்த கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆல்பா ஹைட்ரஜன். இந்த கார்பன் வந்து ஆல்பா
கார்பன் அப்படின்னு சொல்றோம். சோ இது கூட குளோரின் வந்து அட்டாச் ஆயிருக்கு. சோ ஆல்பா குளோரோ அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா வந்து CH3COOH. சோ அதுல வந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு குளோரின் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. சோ we are call it as the alpha chloro acetic acid. சோ இது கூட நம்ம என்ன ட்ரீட் பண்றோம்னா சோடியம் நைட்ரேட் தட் இஸ் NaNO2. சோ நம்ம ஹீட் பண்ணும்போது it follows the SN2 mechanism. சோ இந்த CH3 குரூப் இங்க வந்து ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா சோ இந்த CO2 வந்து சோ CO2 கேஸா வெளில எலிமினேட் ஆயிடுது. இங்க இருக்கிற NAவும் இங்க இருக்கிற Clவும் சோ NaCl வெளில போயிடுது. சோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்ன என்ன ஆகுது? சோ இங்க வந்து ஆட் ஆயிடுது. சோ we are getting CH3. சோ இந்த NO2 வந்து ஜாயின் ஆயிடுது. சோ இந்த CH3 and then இந்த NO2 சேர்ந்து CH3NO2 கிடைக்குது. So we are call it as the nitromethane. So next evaluate yourself. Fourth question. சோ ஆல்பா குளோரோ புரோபியானிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம். சோ அத வந்து சோடியம் நைட்ரேட் கூட சோ ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து CO2வா வெளில போயிடுது. சோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும்? இந்த CH ஓட சேர்ந்து CH2வா மாறும். இந்த குளோரினும் சோ Naவும் சேர்ந்து சோடியம் குளோரைடா வெளில போயிடுது. சோ அப்ப இந்த பிளேஸ்ல வந்து இந்த NO2 வந்து ஜாயின் ஆகுது. இந்த கார்பன் கூட NO2 இங்க இருக்கிற NO2 வந்து ஜாயின் ஆகுது. So we are getting the CH2NO2. So we are call it as the nitroethane. So second question, ethyl bromide வந்து எடுத்துக்கிறோம். So we are heating that one with the sodium nitrate. So இந்த alcohol. So same thing. So இங்க இருக்கிற Naவும் இந்த Br சேர்ந்து சோடியம் புரோமைடா வெளில போயிடுது. இங்க இருக்கிற NO2 வந்து இந்த கார்பனோட ஜாயின் ஆயிடுது. So we are getting the nitroethane. So next fourth question. Sorry, fourth method for the preparation of the nitroalkane. So oxidation of the tertiary alkyl amine. So tertiary alkyl amine வந்து எடுத்துக்கிறோம். So ஒரு கார்பன் கூட 3 அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்? டெர்ஷரி பியூட்டைல்னு சொல்லுவோம். சோ அது கூட ஒரு அமீன் குரூப் NH2 பிரசன்ட் ஆயிருக்கனால இந்த காம்பவுண்ட் நேம் வந்து டெர்ஷரி பியூட்டைல் அமீன். சோ இதை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்றோம். சோ ஆக்சிடைஸ் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜனை வந்து 2 ஆக்சிஜன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. சோ அப்ப ரிமைனிங் ஒரு ஆக்ஸிஜன் இருக்கும். இந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடுது. சோ we are getting the compound 2-methyl 2-nitropropane. சோ இதோட செகண்ட் பொசிஷன்ல வந்து பார்த்தோம்னா 2 ஒரு நைட்ரோ குரூப் இருக்குது. 2 மெத்தில் குரூப் இருக்கிறது. சோ we are call it as 2-methyl 2-nitropropane. So next one is oxidation of oxime. So oxime acetaldioxime வந்து எடுத்துக்கிறோம். So oxidation of the acetaldioxime and the acetone oxime. So in the presence of the trifluoroperoxyacetic acid. So acetic acid வந்து CH3COOH அதோட ஃபார்முலா. So அந்த CH இருக்கு இல்லையா அதுக்கு பதிலா fluorine F3 வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி பெராக்சிங்கும் போது இங்க இன்னொரு O. ஆசிட்னா COOH போடுவோம். இன்னொரு O சேர்றதுனால இந்த காம்பவுண்ட் பேர் வந்து ட்ரைஃப்ளூரோபெராக்சி ஆசிட்னு சொல்றோம். So acetaldioxime வந்து எடுத்துக்கிறோம். So we are going to oxidize this compound in the presence of CF3 C triple bond H. So அப்போ வந்து இங்க என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஹைட்ரஜன் போய் ஜாயின் ஆயிடும். So we are getting CH2 மாறும். So இந்த ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகுறதுனால NO2 வந்து கிடைக்கும். So we are getting CH3 CH2 NO2. So the compound name is nitroethane. So next one is preparation of the nitroarene. So nitroareneல வந்து என்ன பண்றோம்? When benzene is heated at 330 Kelvin with the nitrating mixer. So nitrating mixerனால என்ன அர்த்தம்? Concentrated nitric acid, concentrated sulfuric acid. So இது ரெண்டுத்தையும் இதுல இருந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா so NO2 எலக்ட்ரோஃபைல் வந்து கிடைக்கும். So அது வந்து என்ன பண்ணுது? So அப்ப இந்த NO2ங்கிற எலக்ட்ரோஃபைல் வந்து so அந்த ஹைட்ரஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. So அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல இது போய் உட்காருது. So we are getting the compound so nitrobenzene. So இந்த nitrobenzene தான் நம்ம என்ன சொல்றோம்? Oil of merbane. So we are call it as oil of merbane.
ஸோ நெக்ஸ்ட் இன்டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட்டா நம்ம நைட்ரேஷன் பண்ணா, ஸோ அது வந்து எந்த பொசிஷன்ல வந்து ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து மெட்டா பொசிஷன்ல வந்து ஆட் ஆகும். ஸோ பிகாஸ் திஸ் ஒன் இஸ் த டீஆக்டிவேட்டிங் குரூப். ஸோ இது வந்து மெட்டா மெட்டா டைரக்டிங் குரூப். ஸோ அப்ப மெட்டா பொசிஷன்ல தான் வந்து நடக்கும். ஆனா நமக்கு பாரா நைட்ரோ பென்சீன் வந்து பிரிப்பேர் ஆகணும்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபாலோ திஸ் மெத்தட். ஸோ இதுல வந்து என்ன பண்றோம், பாரா நைட்ரோ அனிலின் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்ன பண்றோம்னா, NaNO2 சோடியம் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்றோம். So we are getting N2BF4. சோ இங்க ஆசிட்ல இருக்கிற ஆசிட் இருக்கு இல்லையா HBF4. சோ அப்ப இது வந்து அந்த நைட்ரஜன் கூட சேர்ந்து N2. சோ அப்ப BF4 மைனஸ் வந்து இங்க ஜாயின் ஆயிடுது. So we are getting N2BF4. So again we are treating with the sodium nitrate in the presence of copper. So we are getting NO2. So இங்க para பொசிஷன்ல இதோட para பொசிஷன்ல இன்னொரு NO2 வந்து ஜாயின் ஆகுது. சோ இங்க இருக்கிற சோடியம் வந்து என்னாச்சு, இங்க இருக்கிற ஃப்ளூரினோட சேர்ந்து சோடியம் ஃப்ளூரைடா ரிமூவ் ஆயிடுச்சு. சோ அண்ட் தென் இன்னொன்னு BF3 வந்து வெளில போயிடுச்சு. நைட்ரஜன் வந்து வெளில வந்துருது. சோ இந்த NO2 குரூப் வந்து என்ன ஆகுது, இந்த பொசிஷன்ல போய் ஆட் ஆகுது. சோ வி ஆர் கெட்டிங் தி பாரா 2 நைட்ரோ குரூப் இருக்கறனால டைநைட்ரோ பென்சீன். So next வந்து அமினோ குரூப் கேன் பி டைரக்ட்லி கன்வெர்ட்டட் இன்டு நைட்ரோ குரூப். ஸோ ஒரு அமினோ குரூப்பை நம்ம டைரக்டா வந்து நைட்ரோ குரூப்பா வந்து மாத்தணும்னா, ஸோ வி ஆர் யூசிங் தி காரோஸ் ஆசிட். ஸோ காரோஸ் ஆசிடோட ஃபார்முலா வந்து H2SO5 ஆர் பெர் சல்ஃபியூரிக் ஆசிட். பெர் சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா H2S2O8 ஆர் பெராக்சி ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட். CF3 சி ட்ரிபிள் பாண்ட் OH. ஸோ இதுல ஏதாவது ஒன்னு ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க இருக்கிற NH2 குரூப் வந்து டைரக்டா NO2 குரூப்பா வந்து மாறிடுது. ஸோ வி ஆர் டேக்கிங் பாராடை அமினோ பென்சினா எடுத்துக்கிறோம். ஸோ அதுல இருக்கிற NH2 குரூப் டைரக்டா NO2 குரூப்பா வந்து மாறுது. ஸோ வி ஆர் கெட்டிங் பாரா டைநைட்ரோ பென்சீன். So next one is the physical properties of nitroalkane. So இதுல lower alkaneலாம் வந்து எப்படி இருக்குது, கலர்லெஸ்ஸா இருக்குது, pleasant smelling-ஆ இருக்குது. So it is sparinglyனா ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா சாலிபிளால இன்கம்ப்ளீட் solubility மட்டும் இருக்குது. So next வந்து they have high boiling point because of that high polar nature. So இதுக்கு வந்து boiling point வந்து எப்படி இருக்குது, ஹையரா இருக்குது. So and then alkyl nitrates have the lower boiling point than the நைட்ரோ அல்கீன்ஸ். ஸோ நைட்ரோ அல்கேன்ஸ் கம்பேர் பண்ண விட நைட்ரோ அல்கைல் நைட்ரைட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குது, பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப லோவா இருக்குது. So next one is the chemical properties of the nitroalkane. So nitroalkane undergoes the three common reaction. So first one reduction, hydrolysis and the halogenations. So first one வந்து reduction. So ஒரு நைட்ரோ அல்கேன் வந்து எடுத்துக்கிறோம், ரெடியூஸ் பண்றோம். So ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, so இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் சோ இங்க இருக்கிற ஒரு ஆக்ஸிஜனும் சேர்ந்து வெள்ள வாட்டரா எலிமினேட் ஆயிடுச்சு. சோ அப்ப ஒரு O மட்டும் இங்க பிரசன்ட் ஆயிருக்குது. சோ we are getting the nitrosomethane. சோ அகைன் திரும்ப வந்து இது ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன இருக்கு, இந்த நைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. இந்த ஆக்ஸிஜன் கிட்ட இன்னொரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. சோ we are getting the NHOH. So we are call it as the N-methyl. இந்த நைட்ரஜன் கூட ஒரு மெத்தில் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால அந்த காம்பவுண்ட் நேம் வந்து நம்ம எப்படி சொல்றோம், N-methyl hydroxyl amine. சோ இத வந்து திரும்ப வந்து ரெடியூஸ் பண்றோம். சோ ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஆக்ஸிஜன் சோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து இங்க வந்து ஆட் ஆகுது. சோ அப்ப NH2 கிடைக்கும். இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரஜனும் சோ இந்த OHம் சேர்ந்து சோ வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடுது. சோ we are getting CH3NH2 மெத்தில் அமீன். சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு டிஃபரண்ட் மீடியம்ல வந்து ரிடக்ஷன் வந்து பார்க்க போறோம். சோ நைட்ரோ மீத்தேன் வந்து எடுத்துக்கிறோம். சோ இத வந்து டின் வித் HCl கூட ரெடியூஸ் பண்றோம். இந்த ஆசிட் மீடியம்ல வந்து ரெடியூஸ் பண்ணும்போது we are getting the compound. சோ இங்க இருக்கிற NH2 NO2 குரூப் வந்து NH2 மாறுது. சோ we are getting methyl amine. சோ அண்ட் தென் நியூட்ரல் மீடியம்ல வந்து இந்த சின்க் அமோனியம் குளோரைட் கூட ரெடியூஸ் பண்றோம். இந்த நியூட்ரல் மீடியம் இங்க இருக்கிற NO2 குரூப் வந்து NHOH மாறுது. So the compound name is N-methyl hydroxyl amine. Next one is ethyl nitrate வந்து எடுத்துக்கிறோம். So on reduction with the zinc HCl. So zinc HCl கூட ரெடியூஸ் பண்றோம். இங்க வந்து பார்த்தோம்னா NO2 குரூப் வந்து ஆக்ஸிஜனோட கம்பைன் ஆயிருக்கு. சோ அப்ப அந்த காம்பவுண்ட் நேம் வந்து என்ன சொல்லுவோம், நைட்ரைட். சோ அப்ப 2 CH3 CH2 2 கார்பன் இருக்கறனால எத்தில், ஆக்ஸிஜனோட கம்பைன் இருக்கறனால நைட்ரேட். சோ the compound name is ethyl nitrate. நம்ம வந்து டின் கூட HCl கூட ரெடியூஸ் பண்றோம். சோ ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கிற NO2 குரூப் வந்து என்ன ஆகுது, இங்க இருக்கிற நைட்ரஜனும்
இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து அம்மோனியாவா வெளில போயிடுது. ஸோ அண்ட் தென் இங்க இருக்கிற ஆக்ஸிஜனும் இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா எலிமினேட் ஆயிடுது. இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இங்க வந்து கம்பைன் ஆகி வி ஆர் கெட்டிங் த எத்தனால். CH3 CH2OH எத்தில் ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் தி நைட்ரோ அல்கேன்ஸ். ஹைட்ரோலிசிஸ் கேன் பி எஃபெக்டட் யூசிங் தி நம்ம HCl எடுத்துக்கிறோம், கான்சென்ட்ரேட்டட் HCl எடுத்துக்கிறோம். அதர்வைஸ் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 வந்து ஆட் பண்றோம். நம்ம வந்து இங்க வந்து பிரைமரி நைட்ரோ அல்கேன்னா CH2 குரூப் கூட NO2 பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து பிரைமரி. CH குரூப் கூட ஒரு NO2 இது பிரசன்ட் ஜாயின் ஆயிடுச்சுன்னா அது வந்து செகண்டரின்னு சொல்றோம். வெறும் கார்பனோட நைட்ரோ குரூப் பிரசன்ட் ஆயிருந்தா அது வந்து என்ன சொல்றோம்? டெர்ஷரி நைட்ரோ அல்கேன்னு சொல்றோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? பிரைமரி கூட நம்ம வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் த ஆசிட். ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். செகண்டரி கூட பண்ணும்போது கீட்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது. இதே டெர்ஷரி நைட்ரோ காம்பவுண்டோட பண்ணும்போது நைட்ரோ ஆல்கோன் கூட பண்ணும்போது நோ ரியாக்ஷன். ஆன் த அதர் ஹேண்ட் ஆசிட் ஆர் த பேஸ் ஹைட்ரோலிசிஸ் ஆன் தி எத்தில் நைட்ரேட். ஒரு எத்தில் நைட்ரேட் வந்து எடுத்துக்கிறோம். அத வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்றோம். எதர் ஆசிட் மீடியம் இல்லனா வந்து பேஸ் மீடியம் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் தி ஆல்கஹால். நெக்ஸ்ட் வந்து ஹாலோஜனேஷன் ஆஃப் த நைட்ரோ அல்கேன். ஹாலோஜனேஷன்னா நம்ம என்ன பண்ணலாம்? எதர் புரோமின் இல்லனா குளோரின் ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணலாம். இன் த பிரசன்ஸ் ஆஃப் NaOH. NaOH ஓட பிரசன்ஸோட நம்ம வந்து குளோரின் இல்லனா புரோமின் வந்து ஆட் பண்றோம். இங்க இருக்கிற ஆல்பா கார்பன் இருக்கு இல்லையா? ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன இந்த ஹாலோஜன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. வி ஆர் கெட்டிங் இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? அந்த 3 ஹைட்ரஜனையும் இங்க இருக்கிற 3 குளோரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. வி ஆர் கெட்டிங் CCl3NO2 பிளஸ் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது? இந்த குளோரினோட சேர்ந்து HCl வெளில வந்துருது. வி ஆர் கெட்டிங் த காம்பவுண்ட் CCl3NO2. The compound name is chloropicrin. த காமன் நேம் இதோட ஐயூபாக் நேம் வந்து என்னது? 3 குளோரின் இருக்கான். அதனால ட்ரைகுளோரோ நைட்ரோ மீத்தேன். நெக்ஸ்ட் வந்து இதோட டாக்ஸிட்டி வந்து சொல்றாங்க. நைட்ரோ ஈத்தேன் இஸ் சஸ்பெக்டட் டு காஸ் த ஜெனடிக் டேமேஜ் அண்ட் பி ஹார்ம்ஃபுல் டு த நர்வஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து நெஃப் கார்போனல் சிந்தசிஸ். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்? அல்கைல் நைட்ரோ அல்கைன் வந்து எடுத்துக்கிறோம். அத வந்து ஒரு பேஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட போடுறோம். வி ஆர் கெட்டிங் த காம்பவுண்ட் ஆல்டிஹைட். அண்ட் தி HNO. இந்த காம்பவுண்ட் நேம் நம்ம என்ன சொல்றோம்? நைட்ராக்சில் ஆர் தி அசசோன் அசனோன். இதோட மெக்கானிசம் தான் இது. நம்ம வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் நைட்ரோ அல்கேன் வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஒரு புரோட்டான் வந்து இது கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? இங்க இருக்கிற ஆக்ஸிஜனோட ஒரு ஹைட்ரஜன் வந்து ஜாயின் ஆகுது. வி ஆர் கெட்டிங் தி OH. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு H+ ஆட் பண்ணும்போது இந்த ஆக்ஸிஜனோட இன்னொரு ஹைட்ரஜன் வந்து ஜாயின் ஆகுது. அது வந்து செகண்ட் ஸ்டெப். வி ஆர் கெட்டிங் திஸ் காம்பவுண்ட். இங்க வந்து இன்னொரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆனோனே என்ன ஆகுது? நெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து ஜாயின் ஆகுது. வாட்டர் மாலிகுல் இந்த கார்பனோட ஜாயின் ஆகும்போது இங்க இருக்கிற பாண்ட் வந்து என்ன ஆகுது? இங்க வந்து நைட்ரஜன் கிட்ட வந்து ஷிஃப்ட் ஆகுது. வி ஆர் கெட்டிங் இந்த வாட்டர் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுது. அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்ன ஆகுது? வாட்டர்ல இருக்கிற ஒரு புரோட்டான் வந்து H+ வெளில போயிடுது. அப்ப இது வந்து வெளில போம்போது அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்ஸிஜன் கிட்ட குடுத்துட்டு போயிடுது. அப்ப வந்து இங்க என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்குமா? அந்த ஆக்ஸிஜன்ல இருக்கிற எலக்ட்ரான நெக்ஸ்ட் வந்து அந்த கார்பன் கிட்ட குடுத்துருது. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது? இந்த கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்ட் வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. இங்க ரிலீஸ் பண்ற புரோட்டான் வந்து இந்த நைட்ரஜன் கூட வந்து ஜாயின் ஆகுது இங்க. அப்ப இந்த கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. வி ஆர் கெட்டிங் இந்த பாண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுது. 2 காம்பவுண்டா வந்து மாறிடுது. அதுதான் இங்க போட்டிருக்கோம். ஆர் சி டபுள் பாண்ட் வித் ஆர். H இருக்குது. அண்ட் தென் N கூட ஆக்ஸிஜனும் ஹைட்ரஜனும் வந்து கம்பைன் ஆயிருக்கு. ஒரு ஆல்டிஹைடும் HNOங்கிற ஒரு காம்பவுண்டும் வந்து கிடைக்குது. அகைன் இதுல இருந்து இன்னொரு ஹைட்ரஜன் வந்து நம்ம எலிமினேட் பண்ணோம்னா வி ஆர் கெட்டிங் த காம்பவுண்ட் கீட்டோன். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் த நைட்ரோபென்சீன். நைட்ரோபென்சீன் வந்து எடுத்துக்கிறோம். அத வந்து டின் அந்த HCl கூட ரிடக்ஷன் பண்ணும்போது NO2 குரூப் வந்து என்ன ஆகுது? இங்க வந்து NH2 குரூப்பா வந்து மாறி இருக்குது. வி ஆர் கண்டக்டிங் திஸ் எக்ஸ்பெரிமென்ட் இன் தி ஆசிட் மீடியம். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் மீடியம்ல கண்டக்ட் பண்றோம். இங்க இருக்கிற நைட்ரோபென்சீன் சின்க் அம்மோனியம் குளோரைட் சால்ட் கூட ரெடியூஸ் பண்றோம்.
So we are getting the compound NHOH. So phenyl hydroxylamine. So next வந்து catalyst iron வந்து எடுத்துக்கிறோம். So with iron கூட நம்ம reduce பண்ணும்போது we are getting the compound nitazobenzene. So next வந்து tin chloride in the presence of the potassium hydroxide கூட reduce பண்றோம். So we are getting the two product first. So இங்க இருக்கிற NO2 வந்து என்ன ஆகுது NH2 NH2 குரூப்பா மாறி இருக்குது. So இன்னொரு காம்பவுண்ட் வந்து பார்த்தோம்னா C6H5 NOங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. So இந்த காம்பவுண்டே செல்ஃப் கண்டென்சேஷன் ஆகி இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் மாலிகுல இருக்கிற ஹைட்ரஜனும் செகண்ட் மாலிகுலுக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடுது. So we are getting C6H5 N. சோ அப்ப இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். சோ இது கூட இந்த காம்பவுண்ட் போய் ஃபைனலா ஜாயின் ஆயிடுது இந்த பிளேஸ்ல. சோ we are getting C6H5 double single bond with N, double bond with so இந்த nitrogen, so C6H5 we call it as azobenzene. சோ இது வந்து எந்த மீடியத்துல நடக்குதுன்னு பார்த்தோம்னா அல்கலைன் மீடியத்துல வந்து நடக்குது. சோ நெக்ஸ்ட் வந்து நைட்ரோபென்சீனை சின்க் NaOH கூட ரெடியூஸ் பண்றோம். சோ இங்க வந்து என்ன ஆகுது சோ ரெடியூஸ் பண்ணும்போது we are getting the compound இங்க வந்து என்ன ஆகும் டபுள் பாண்ட் வித் நைட்ரஜன் டபுள் பாண்ட் வித் நைட்ரஜன் சோ C6H5 இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. திரும்ப அகைன் இதுவே ரெடியூஸ் ஆகி இங்க இந்த நைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் வந்து ஜாயின் ஆகுது. சோ and then இந்த நைட்ரஜன் கூட சோ இன்னொரு ஹைட்ரஜன் வந்து ஜாயின் ஆகுது. சோ அப்ப C6H5 NH சோ இங்க இருக்கிற டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகி சிங்கிள் பாண்டா மாறும். சோ சிங்கிள் பாண்ட் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஜாயின் ஆகுது. சோ NH C6H5. So we call it as hydrazobenzene. So next வந்து electrolytic reduction. So nitrobenzene வந்து electrolytic reduction பண்றோம். So electrolytic means we are conducting this reaction in the presence of the electric current. So weakly acidic இருக்கும்போது so this NO2 group is converted into the NH2 group. So we are called the compound as a aniline. So water molecule is eliminated from that compound. So strongly acidic conditionல வந்து பண்ணும்போது so this NO2 group is changed into the NHOH. So the compound name is phenyl hydroxylamine. So இதுவே rearrange ஆகி so இங்க வந்து NH2வும் இந்த இதோட para positionல OH group போகுது. So we are getting the compound para-amino phenol. So next வந்து reduction of catalytic and metal hydrates. So nitrobenzene வந்து எடுத்துக்கிறோம். We are going to reduce this nitrobenzene in the presence of nickel or platinum with hydrogen or lithium aluminum hydride. ஏதாவது ஒரு காம்பவுண்டோட ரெடியூஸ் பண்றோம். So we are getting the compound C6H5 NH2. So இங்க இருக்கிற NO2 group வந்து NH2 group மாறுது. So next one is the selective reduction of the polynitro compound. So selective reduction னா ஏதாவது ஒரு நைட்ரோ குரூப்பை வந்து நம்ம வந்து அமினோ குரூப்பா வந்து மாத்துறோம். So இங்க இருக்கிற மெட்டா பொசிஷன்ல இருக்கிற NO2 வந்து மாத்துறோம் நம்ம. So அமோனியம் சல்பைடு வந்து எடுத்துக்கிறோம். அமோனியம் சல்பைடு எடுத்துட்டு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது மெட்டா பொசிஷன்ல இருக்கிற NO2 குரூப் வந்து NH2 குரூப்பா மாறுது. So we are getting the compound மெட்டாநைட்ரோ அனிலின். So அப்ப இங்க இருக்கிற அமோனியா வந்து ரிலீஸ் ஆகுது. So வாட்டர் எலிமினேட் ஆகுது. So இங்க இருக்கிற சல்பர் வந்து சல்பைட் கேஸா வந்து வெளில வந்துருது. So next வந்து electrophilic substitution reaction. So நைட்ரோ குரூப் வந்து எப்பவுமே strongly deactivating group. So அதனால இதோட வர எலக்ட்ரோஃபைல்ஸ் வந்து இதோட மெட்டா பொசிஷன்ல வந்து ஜாயின் ஆகும். So first வந்து chlorination பண்றோம். So we are taking chlorine in the presence of the aluminum chloride. So பண்ணும்போது we are getting that electrophile Cl வந்து கிடைக்கும். So Cl வந்து இதோட மெட்டா NO2 ஓட மெட்டா ஆர்த்தோ பொசிஷன்னா இது, மெட்டா பொசிஷன்னா இது, so para பொசிஷன்னா இது. So அப்ப NO2 குரூப் வந்து deactivating குரூப்பா இருக்கறனால வர எலக்ட்ரோஃபைல மெட்டா பொசிஷன்ல வந்து அலோ பண்ணும். So அப்ப இதுல இருந்து வர Cl வந்து அதோட மெட்டா பொசிஷன்ல வந்து ஜாயின் ஆகுது. So அப்ப இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. தேர்ட் கார்பன்ல வந்து அந்த குளோரின் வந்து அட்டாச் ஆகுது. So அப்ப இதோட நேம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் 3-chloro-nitrobenzene. So next வந்து நைட்ரேஷன் பண்றோம். So we are taking the nitrating mixer. So nitrating mixer வந்து நம்ம concentrated HNO3 concentrated sulfuric acid வந்து எடுத்துப்போம். So இதுல இருந்து நமக்கு என்ன எலக்ட்ரோஃபைல் கிடைக்கும்னு பார்த்தோம்னா NO2+ வந்து கிடைக்கும். So அது வந்து என்ன ஆகும் so ஆல்ரெடி NO2 குரூப் இங்க பிரசன்ட் ஆயிருக்கறனால இதோட மெட்டா பொசிஷன்ல தான் வந்து அலோ பண்ணும். So இதோட மெட்டா பொசிஷன்ல இன்னொரு NO2 வந்து கிடைக்குது. So இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன், இது வந்து தேர்ட் கார்பன். அப்ப இந்த காம்பவுண்ட் நேம் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் 1,3 2 நைட்ரோ குரூப் இருக்கறனால டைநைட்ரோபென்சீன். So next வந்து இதே வந்து இந்த 373ல பண்ணும்போது 1,3 டைநைட்ரோபென்சீன் கிடைக்குது. இதே 473 கெல்வின்ல நம்ம பண்ணும்போது we are getting the compound 1,35
ட்ரைநைட்ரோபென்சீன் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? டிஎன்பின்னு வந்து ஷார்ட்டா சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து சல்ஃபோனேஷன் வந்து பண்றோம். ஸோ வி ஆர் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருந்து நமக்கு என்ன எலக்ட்ரோஃபைல் கிடைக்கும்னா, SO3H வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து இதோட மெட்டா பொசிஷன்ல வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன், இது வந்து தேர்ட் கார்பன். ஸோ இதோட நேம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்? ஸோ 3 நைட்ரோபென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட்ரோபென்சின் வந்து என்னன்னா ஃப்ரெடைல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது டியூ டு த ஸ்ட்ராங் டிஆக்டிவேட்டிங் NO2 குரூப். ஸோ NO2 குரூப் இருக்கறனால ஸோ ஃப்ரெடைல் கிராஃப்ட் ரியாக்ஷன் வந்து இதுல வந்து பாசிபிள் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் எவாலுவேட் யுவர் செல்ஃப் ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்? மெட்டா மெத்தில் பென்சாயிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு நைட்ரேட் திஸ் காம்பவுண்ட். ஸோ நைட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ COOHங்கிறது ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டிங் குரூப். ஸோ அப்ப இதோட மெட்டா பொசிஷன்ல தான் வர எலக்ட்ரோஃபைல் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அப்ப இதுலேருந்து என்ன எலக்ட்ரோஃபைல் நமக்கு கிடைக்கும்? NO2 வந்து கிடைக்கும். ஸோ அப்ப இதோட மெட்டா பொசிஷன் வந்து பார்க்கும்போது இது வந்து ஆர்த்தோ குரூப், இது வந்து பேரா பொசிஷன். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு NO2 குரூப் வந்து ஆட் ஆகுது. ஸோ அப்ப இந்த காம்பவுண்டோட நேம் வந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ இது வந்து 1னா இது 2, இது வந்து 3. ஸோ அப்ப 3 மெத்தில் 5வது பிளேஸ்ல வந்து நைட்ரோ குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ 3 மெத்தில் 5 நைட்ரோ பென்சாயிக் ஆசிட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தோ நைட்ரோ டொலின் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அத வந்து நைட்ரேட்டிங் பண்றோம். ஸோ நைட்ரேஷன் வந்து பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா, அதோட 2 ஆர்த்தோ பொசிஷன்ல வந்து NO2 குரூப் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ அந்த காம்பவுண்ட் நேம் வந்து 26 டைநைட்ரோடோலின். இது வந்து ஒரு மைனர் ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஸோ அப்ப இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ 24 டைநைட்ரோ அதோட பேரா பொசிஷன்ல வந்து இன்னொரு NO2 குரூப் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இந்த ஆர்த்தோ குரூப்ல வந்து பிரசன்ட் ஆயி ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. அண்ட் தென் பேரா பொசிஷன்ல இன்னொரு NO2 வந்து ஜாயின் ஆகி ஸோ 24 டைநைட்ரோடோலின் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு மேஜர் ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆகுது. ஸோ என்ன ரீசன்னு பார்த்தோம்னா, டியூ டூ ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ தேர்டு ஸோ 2,4,6 ட்ரைநைட்ரோடோலின் வந்து எடுத்துக்கிறோம். இத வந்து ஆக்ஸிடைஸ் பண்றோம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த சோடியம் டைக்ரோமேட். ஸோ பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் த ப்ராடக்ட் 135 ட்ரைநைட்ரோபென்சீன் வந்து கிடைக்குது. ஸோ இதுல இருக்க கார்பன் டை ஆக்சைடு வந்து CO2வா வெளில வந்துருது. ஸோ வி ஆர் கால் இட் அஸ் டீகார்பாக்சிலேஷன்.